இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மலை நெல்லிக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு, நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் வேணாலும் புழிஞ்சிக்கலாம். இப்போது இந்த நெல்லிக்காயுடைய யூசஸ் பயன்பாடுகள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். டைம் இருக்கும்போது நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே இதனுடைய யூசஸ் தெரியும். இப்போ இந்த ஜூஸ் குடிக்கும்போது வெயிட் லாஸ், உப்பு போட்டு குடிக்கும்போது வெயிட் லாஸ் ரெசிபியாகவும் கூட நம்ம பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் வேணாலும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பிலை அப்படிங்கும்போது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஜிஞ்சர் டைஜஸ்டிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் நம்மளுக்கு பறந்துரும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் போட்டுக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி நீங்கள் சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கோங்க. இப்போ இது நான் பல்ஸ் மோடில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நம்ம வடிகட்டின பிறகு லெமன் புழிஞ்சிக்கலாம் தேவைப்பட்டால். அதே மாதிரி உப்பும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து குடிக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கலாம். கருவேப்பிலை ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது வெயிட் லாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஆம்லா எல்லாத்துக்குமே தெரியும் நெல்லிக்காயில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெல்லிக்காயும் கருவேப்பிலை ஒரு நாளைக்கு சேர்த்துக்கலாம். அல்லது நெல்லிக்காயும் புதினா, மல்லி இலைகள் சேர்த்து செய்யலாம். ரெகுலராக ஒரே மாதிரி டேஸ்ட்டில் குடிக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் நம்ம குடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நெல்லிக்காய் நம்ம ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப 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 நல்லது ஹெல்த்துக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து குடிக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வடிகட்டிக்கலாம். அந்த கருவேப்பிலை இலைகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிஞ்ச் நான் உப்பு சேர்த்திக்க போகிறேன். உப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெமன் ஜூஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்தி குடிச்சிக்கலாம். நான் லெமன் புளியலை. லெமன் புளியாமல் குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க டெய்லி குடிக்கலாம். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு குடித்தாலும் நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ஜூஸ் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நான் இது ரெகுலராக இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வெயிட் லாஸ் குறைக்கணுன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் குடிங்க. ரெகுலராக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.